guys, welcome to Cine Snacks Production. தன் உசுரா நினைக்கிற தங்கச்சிக்காக எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் பண்ணுவாரா அப்படின்னு சொல்றதாங்க இந்த படத்தோடைய கதையே. ஆசையா தூக்கி வளர்த்த தம்பிங்களே தமக்கு துரோகம் பண்ணும்போது இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னா இந்த படத்துல சொல்ல வர கான்செப்டே. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோடைய குடும்பத்தை தான் காட்டாங்க. ஹீரோக்கு 2 தம்பி. சின்ன தம்பி பேரு மாணிக்கவேல், பெரிய தம்பி பேரு முத்துவேல். நம்ம ஹீரோடைய பேரு காத்தவராயன். சின்ன ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ராயனோட அம்மா இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. ராயனை பார்த்து அவங்க அம்மா உனக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு தங்கச்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ராயன் கேட்ட மாதிரி அவருக்கு தங்கச்சி தான் பிறகுது. அந்த தங்கச்சிக்கு பேர் வைக்கிறதுக்காக எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது தான் அந்த ஊரோடைய பூசாரி என்ன பண்றாரு, உங்க பொண்ணுக்கு சாமி பேரா பார்த்து வைங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கு அப்பாவும் சாமி பேரு நீங்களே ஒரு நல்ல பேரா வச்சிருங்க அப்படி சொல்லி அந்த சாமியார்கிட்ட சொல்ல, என் தங்கச்சிக்கு நான் தான் பேரை வைப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ராயனும் போயிட்டு துர்கான்னு பேரை வைக்கிறாரு. ஒரு 2-3 நாள் கழிச்சு ராயனுடைய அப்பா அம்மா நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு 2 தம்பியும் தங்கச்சியும் பார்த்து சொல்லி விட்டுட்டு போறாங்க. ஆனா போனவங்க திரும்பி வரவே இல்ல. ராயனும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி பாக்குறான், உன்னமே வரல. உடனே பூசாரி எல்லாம் போய் கேக்குறான், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு, போனவங்க உன்னமே காணமே அப்படி சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்துல தான் அப்பதான் பூசாரி யாருகிட்ட போன்ல பேசத நம்ம ராயன் வாட்ச் பண்றான். அதாவது பூசாரி என்ன பேசுறாருன்னா, என்கிட்ட ஒரு கை குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க நேரத்திலேயே நம்ம ராயன் என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்க, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சி கை குழந்தைய தூக்கிட்டு தம்பியை கூட்டிட்டு வெளியே வராரு. ஆனா அந்த இடத்துல பூசாரி வந்து நிக்கிறாரு. பூசாரி ராயனை பார்த்து நீ ஒழுங்கு முடியாதே உன் தங்கச்சியை கொடுத்துட்டு போயிடுறா அப்படி சொல்லி பேசும்போது நம்ம ராயன் அந்த இடத்துல கோவப்பட்டு ஒரு அருவாள் எடுத்து நம்ம பூசாரியை வெட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாத இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ராயன் தன்னுடைய தங்கச்சியும் தம்பியும் கூட்டிட்டு அந்த ஊரை விட்டே வெளியே போயிடுறாரு. ரோட்ல ரொம்ப நேரமா நிக்கிறாரு, எந்த ஒரு வண்டியுமே வரல. அதுக்கப்புறம் ரோட்ல முள்வேலியை போட்டு வைக்கிறாரு. அப்ப ஒரு வண்டி வந்து நிக்குது. அந்த வண்டியில ஏறி போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா அந்த வண்டி சென்னையில போய் தான் நிக்குது. அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவர் யாருன்னா நம்ம செல்வராகவன் அப்படி சொல்லிட்டு தெரியுது. உடனே பின்னாடி இந்த பசங்களை பார்த்தா நம்ம செல்வராகவன் நீங்க எப்படி ஏறினங்க, நீங்க யாரு அப்படி சொல்லி கேட்கிறாரு. அப்ப நம்ம ராயன் கையில அருவா வச்சுட்டு அங்க இருந்தவங்க எல்லாமே பயங்கரமா மிரட்டுறாரு. அப்பதான் நம்ம செல்வராகவன் என்ன பண்றாருன்னா, நம்ம ராயன் இவன் வாக்க டிஃபரெண்டா இருக்கான், அது மட்டும் இல்லாத 2 தம்பி தை குழந்தை எல்லாம் வச்சிட்டு இருக்கான் அப்படி சொல்லி அவனை கூட்டிட்டு போயிட்டு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து விசாரிக்கிறாரு. நீ யாரு எங்க இருந்து வந்துக்கிற அப்படி சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ராயனும் எங்க அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் என் தம்பி தங்கச்சியை நான் தான் பாத்துக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படி சொல்லி கேட்கிறாரு. சரி நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம செல்வராகவன் சொல்லிடுறாரு. இந்த படத்துல நம்ம செல்வராகவனுக்கு சேகர்னு பேரு. உடனே நம்ம ராயனும் எனக்கு வேலை மட்டும் போதாது, என்னுடைய தங்கச்சி தங்குறதுக்காக எனக்கு வீடு வேணும், கை குழந்தைய வச்சு நான் தெருவுல படுக்க முடியாது அப்படி சொல்லி கேட்கிறாரு. இது எனக்கு யோசிக்காத போனே அப்படி சொல்லிட்டு நம்ம செல்வராகவன் என்ன பண்றாருன்னா, ஒரு வீடெல்லாம் பார்த்து அவனுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டது மட்டும் இல்லாத ஒரு கார்டியனா நின்று இந்த 4 பசங்களையும் பார்த்துட்டு வராட்னா சொல்ல முடியும். அப்படியே கட் பண்ணா 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ராயன் சின்னதா அவங்க ஏரியாவோட ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வச்சு நடத்திட்டு வராரு. அவங்க தம்பி பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு, அதாவது சின்ன தம்பி மாணிக்கவேல். அப்படியே கட் பண்ண அவருடைய பெரிய தம்பியை காட்டுறாங்க. நம்ம முத்துவேல் என்ன பண்றாருன்னா, எந்த வேலைக்குமே போவாத வெட்டியா குளிச்சுக்கிட்டு ஊரை சுத்திட்டு பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு சின்ன சின்ன அடிதடி அப்படி சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு வராரு அப்படி சொல்லிட்டு தெரியுது. ஒரு நாள் பார்ல சேகர் அண்ணா கிட்ட 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா, சின்னதா ஒரு பிளாஷ்பேக், நம்ம ராயன் இருக்கிற ஏரியாவுல 2 பெரிய ரவுடி கும்பல் இருப்பாங்க. ஒன்னு துரை, இன்னொன்னு சேது. இவங்க 2 பேருமே ரொம்ப நாளா தீர்க்க முடியாத பெரிய பகை ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாத கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், வெட்டு குத்து கொலை அப்படி சொல்லிட்டு நிறைய இல்லீகலான விஷயத்தெல்லாம் இவங்க 2 பேருமே பண்ணிட்டு வராங்க. அதனால போலீஸ்காரங்களும் பயங்கர எதிர்ப்பா இருக்காங்க. இவங்க 2 பேருமே எப்ப சண்டை போட்டா அடிச்சுக்கிட்டா இவங்க 2 பேருமே நம்ம கொலை பண்ணிட்டு இந்த கேஸ முடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஆர்வமா இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம துரையோட கேங்குக்கும் நம்ம ராயனோட குடும்பத்துக்கும் சின்னதா சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நம்ம ராயன் இருக்கிற ஏரியால தான் நம்ம துரை இருப்பாரு அப்படின்றதுக்காக நிறைய பிரச்சனை இல்ல ஏதாவது உதவி வேணும்னா நம்ம ராயன் அவர்கிட்ட தான் போய் கேட்பாரு. இந்த சைட பார்த்தா நம்ம சேதுக்கு 2 வைஃப், அவருடைய குடும்பம் மட்டும் தான் அவருடைய உலகம் அப்படி சொல்லிட்டு அவரு ஒரு சைடு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண துரையோட கேங்ல இருக்கிற 2 பேரு போயிட்டு நம்ம செல்வராகவன்ட்ட ராயன் நடத்துற ஃபாஸ்ட் ஃபுட் கடை எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு வேலை பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம செல்வராகவனும் டேடே என்கிட்ட கேட்ட மாதிரி அவங்கிட்ட போய் கேட்டுறாதா, அதுவும் அவன் சின்ன தம்பி கிட்ட கேட்டுறாதா, அவன் ரொம்ப சைக்கோ, அதுவும் பெரிய தம்பி கிட்ட கேட்டாதா அவன் ஒரு கொடூரமான ஆளு, அதுவும் அவன் அண்ணன் கிட்ட மட்டும் நீ கேட்டுறாத உன்னை உரு தெரியாத ஆகிடுவான் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காரு. என்னன்னா பில்டப் ரொம்ப ஓவரா கொடுக்குற அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க நேரத்துல இப்ப முத்துவேல் வர நேரம் தயவு செய்து இந்த பேசின விஷயத்துல அவங்கிட்ட பேசிடாத, அவன் ஏடா கூட எதனா ஒண்ணு பண்ணிடுவான், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படி சொல்லி நம்ம செல்வராகவன் சொல்ல, அதே நேரத்துல நம்ம முத்துவேல வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம முத்துவேல கிட்ட அந்த 2 பேரும் என்ன கேக்குறாங்கன்னா, உன்னுடைய கடை எனக்கு விலைக்கு கொடு அப்படி சொல்லி கேட்கும் போது நம்ம முத்துவேல் அந்த கடையை வேணா நீ விலைக்கு எடுத்துக்கோ 40 கோடி கொடு அப்படி சொல்லி கேட்கிறாரு. எது அந்த புட்டி கடைக்கு 40 கோடியா அப்படி சொல்லி கேட்கும் போது அப்ப தெரியுது இல்ல கடையை கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் ஏன்டா திருப்பு வந்து கேட்டுட்டு அப்படி சொல்லிட்டு அவர் கையில இந்த பாட்டில் எடுத்து அந்த 2 பேர்ல ஒருத்தன் தலையில அடிச்சிடுறாரு. அடிச்சது மட்டும் பாருக்கு ஒரு பொண்ணு வேகமா ஓடியது. அது யாருன்னா நம்ம அப்பா பாலமொழி தான். அதாவது நம்ம முத்துவேல லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு
தெரிய வருது. நம்ம அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம முத்துவேலை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா நீ திறந்தவே மாட்டியா, இதே போல அடிதடி குடிச்சிட்டு இதே போல ஊற சுத்திட்டு தான் இருப்பியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. உனக்காக நான் இருக்கிறேன்றதே உனக்கு கவலையே இல்ல பாரு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க. நம்ம முத்துவேலை இவ பேசறது எல்லாமே பெருசா எதுவும் காதா போட்டுக்காக அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ராயனுக்கு துரையனாட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அந்த போன் காலை எடுத்த உடனே உன்னோட தம்பி என்னுடைய ஆளுங்களை அடிச்சுட்டான், அதனால அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு நம்ம ஹீரோ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போன உடனே அவரோட தம்பி இதை என்ன ஏது பிரச்சனை கூட கேட்கல. உடனே என்ன பண்றான்னா போலீஸ் ஆபீசர்ட்ட போயிட்டு இவனை வெளியே விடுங்க அப்படி சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நீ என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, கேஸ் கொடுத்தவங்கிட்ட போயிட்டு நீ எப்படின்னா பேசி பாரு அப்படி சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் அமைச்சாரு. ராயன் துரையனாட்ட போயிட்டு யார் கேஸ் கொடுத்தது அப்படி சொல்லி கேட்கிறாரு. ஜெகநாத் தான் கேஸ் கொடுத்தா, நீ வேணா அவங்கிட்ட போய் பேசிக்கோ, ஆனா அவன் தம்பிக்கு வாயும் கையும் கொஞ்சம் நீளமா இருக்கு, அவனை கொஞ்சம் கண்டிச்சு வை அப்படி சொல்லிட்டு வான் பண்ணி அமைச்சிடுறாரு. நம்ம ராயன் உடனே போயிட்டு ஜெகநாத கிட்ட கெஞ்சி கூத்தாடுறாரு, என்னோட தம்பியோட கேஸ வாபஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு. அவரும் என் உயிரே போனா கூட பரவாயில்ல, நான் உன் தம்பிய வெளியே விட மாட்டேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு நம்ம ராயன் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவனை எப்படி வெளியே எடுக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அடுத்த நிமிஷம் உன் உயிர் உன்னோட எடுக்காது அப்படி சொல்லி மிரட்டுறாரு. பேசின உடனே அவரு இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுறாரு. ராயன் முத்துவேலை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம ராயனுக்கு அவங்களோட தங்கச்சினா உலகம். சின்ன தம்பி காலேஜ்ல படிச்சுட்டு வர்றாரு. காலேஜ்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷன்ல இவரு ஒரு மெம்பரா நின்று ஆப்போசிட் டீமுக்காக ஓட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. நம்ம மாணிக்கம் காலேஜ் முடிச்சுட்டு வந்து அண்ணனுடைய ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வேலை செஞ்சுட்டு ஒரு குடும்பமா சேர்ந்து அந்த கடையை ரன் பண்ணிட்டு வராங்க. நம்ம ராயனுக்கு ஒரு போன் கால் வருது. அதாவது மாணிக்கம் காலேஜ்ல எம்எல்ஏயோட பையனுக்கு ஆப்போசிட்டா ஓட்டு பிரச்சாரத்துல எடுத்துட்டு வராரு அப்படி சொல்லி கேட்கும் போது நம்ம ராயன் நமக்கு இதுதான் வேணாம், நமக்கு நார்மலான வாழ்க்கை போதும், நீ எந்த எலெக்ஷன்லயும் நிக்க தேவையில்ல, அந்த எலெக்ஷனை முதல்ல வாபஸ் வாங்க அப்படி சொல்லிட்டு தம்பி மாணிக்கிட்ட சொல்லிடுறாரு. அதை கேட்டு நம்ம அவருடைய எலெக்ஷன் இதுவா வாபஸ் வாங்கிடுறாரு. அப்படியே கட் பண்ண அந்த ஊருக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராங்க. அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம துரையோட கேங்கும் சேதுவோட கேங்கும் பத்தி டீட்டெயிலா விசாரிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே இவ்வளவு கொள்ள திருட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க, இவங்களை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான் இவங்க எல்லா விஷயத்தையும் பண்றாங்க, ஆனா எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குது, யாருமே இவனுக்கு எதிர்ப்பா சாட்சி சொல்ல வர மாட்டேட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆபீசர் பிரகாஷ் ராஜ் கிட்ட சொல்லிட்டு வராங்க. சோ இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும் அப்படி சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் ராஜும் ஒவ்வொரு நாளும் அந்த ஏரியாவுல போயிட்டு சேதுவியும் துரையும் வாட்ச் பண்ணிட்டே வராரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம முத்துவேலை பார்த்தா முத்துவேலும் அபர்ணாவும் ஜாலியா லவ் பண்ணிட்டு ஊர சுத்திட்டு வராங்க. ஒரு நாள் அபர்ணாவுடைய அப்பா முத்துவேல் கூட சுத்தத்தை பார்த்துட்டு நம்ம அபர்ணாவை கண்டிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஆபீசர் நம்ம பிரகாஷ் ராஜு ஒரு பிளான போடுறாரு. அதாவது கொஞ்ச நாளாவே சேதுவோட கேங்கும் துரையோட கேங்கும் என்னென்னலாம் பண்ணிட்டு வராங்க அப்படி சொல்லிட்டு வாட்ச் பண்ணிருப்பாரு. அதுக்கு எல்லாமே இன்னைக்கு தான் நேரம் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட விட்டு அவங்களுக்குள்ள யாருன்னா வெட்டின்னு சாவாங்க பத்தியா, அத ஒரு கேஸா வச்சு இவங்க ரெண்டு பேருமே பிடிச்சி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடலாம் அப்படின்றது தான் நம்ம பிரகாஷ் ராஜோட பிளானே. சோ அதுக்காக இன்னைக்கு ஒரு பிளான போறாரு. அதாவது பாருக்கு குடிக்கிறதுக்காக இன்னைக்கு எல்லாருமே வருவாங்க. அதே சமயத்துல நம்ம துரையோட பையனும் இன்னைக்கு பாரின்ல இருந்து வரான் அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது மோத விட்டு இவங்களுக்குள்ள சண்டையை வர வைக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான போறாரு. அந்த பிளான்லயும் சேதுவோட கேங்க் எல்லாமே பார்ல இருக்காங்க. நம்ம துரையோட சன்னும் பாரின்ல இருந்து வந்துட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி தரலாம் அப்படி சொல்லிட்டு பாருக்கு வந்துடுறாரு. பாருக்கு வந்த உடனே இப்ப பார்ல துரையோட கேங்க் இருக்கு, சேதுவோட கேங்க் இருக்கு. போலீஸும் பாரை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணி இருக்காங்க. இவங்க எப்ப சண்டை போடுவாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அந்த நேரத்துல தான் நம்ம முத்துவேல் அங்க குடிச்சிட்டு இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி அபர்ணாவுடைய அப்பா தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு இவங்க சுத்தலாம் அப்படி சொல்லிட்டு பாத்துருப்பாரு, அதை கண்டிச்சிருப்பாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம முத்துவேல் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அபர்ணாவுடைய அப்பா அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அபர்ணா பாருக்கே வந்து நம்ம முத்துவேலை கண்ணா பின்னான்னு பேசிட்டு அடிச்சிட்டும் போறாங்க. அதுக்கு நம்ம முத்துவேல் எந்த பெரிய ரியாக்டும் பண்ணாத சைலண்டா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டே இருக்காரு. அப்பா அங்க இருந்த துரையோட பையன் கேங்க் என்ன பண்றாங்க, நம்ம முத்துவேலை பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்க. ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு இப்படி அடி வாங்கிட்டேன்ட்டு நம்ம முத்துவேல் கோவப்பட்டு அமைதியா இருங்கடா, இல்லன்னா அவங்க எல்லாருமே நான் குத்தி போட்டு போயிடுவாங்க, இது நீ எங்களை குத்தி போடுவியா, நான் அவளை குத்தனா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பயங்கரமா வாக்குவாதம் நடக்குது. அது மட்டும் இல்லாத இப்ப சேதுவோட கேங்கும் உள்ள இறங்கிட்டாங்க. இப்ப துரையோட கேங்க் சேதுவோட கேங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, சேதுவோட கேங்க் துரையோட கேங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா நம்ம முத்துவேல் போதையில என்ன பண்றது தெரியாத யார் தையில கிடைக்கிறாங்களோ அவங்கள பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து போலீஸும் இதை பெருசா ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுறாங்க. அடிதடி தான் முடிஞ்சிட்டு ஃபைனலா எல்லாருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு பார்த்தா நம்ம துர்காவும் தன்னுடைய அண்ணனை ஒன்னும் காணோம், அவருக்காக வாசல்லே காத்துட்டு இருக்கோம். சின்ன அண்ணா மாணிக்கவேல் மழையிலே நனைஞ்சிட்டு வந்து ஏன் வாசல்லே உட்காந்துட்டு அப்படி சொல்லி கேட்கும் போது காலையிலே அண்ணன் சண்டை போட்டுட்டு போயிடுச்சு, இன்னமே காணோம் அப்படி சொல்லி துர்கா சொல்லும் போது குடிச்சிட்டு எங்கன்னா விழுந்து கட்டா அவனை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயனும் மாணிக்கமும் ஆளுக்கு ஒரு சைடு போய் தேட ஆரம்பிப்பாங்க. அப்பதான் நம்ம முத்துவேலை காட்டுவாங்க. உடனே சண்டை நடந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர் எல்லாமே வந்து பாக்குறாங்க. யாரோ யாரு செத்து இருக்காங்க, யாரோ யாரு உயிரோடு இருக்காங்க, இவங்க கிட்ட இது எவிடன்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ண முடியுமா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க அந்த இடத்துலயே அந்த பார்ல ஒருத்த மட்டும் உயிரோடு இருப்பான். அவனை ஒரு போலீஸ் என்ன சொல்லுவானா, இவன் யாருன்னு சொல்லி தெரியுதா அப்படி சொல்லி நம்ம பிரகாஷ் ராஜ் கிட்ட கேட்கும் போது அவன் யாரா இருந்தா என்ன, அவனையும் சாவடி, எந்த எவிடன்ஸுமே இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அவனை சாவடிச்சிருவாங்க. இந்த சைடு நம்ம முத்துவேலும் குடிச்சிட்டு கத்தி குத்தோட
ஒரு குப்பை தொட்டில வந்து வீழ்ந்துருவாரு. அந்த இடத்துல நம்ம போலீஸ் ஆபீசர் பார்த்துட்டு இவன் யார் அப்படி சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த கான்ஸ்டபிளும் இவன் வந்து துரை கேங்ல வேலை செய்யற ஆளு அப்படி சொல்லிடுறாரு. சரி அவனை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ, எப்பனா நமக்கு தேவைப்படுவான் அப்படி சொல்லிட்டு அவனை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ராயனும் மாணிக்கவேலும் ஆளுக்கு ஒரு சைடு முத்து வேலை தேடிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ராயனுக்கு ஒரு போன் கால் வருது. முத்து வேலை கிடைச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் கூட்டிட்டு வந்து உடனே நம்ம ராயன் வீட்டுக்கு போய் பாக்குறாரு. முத்துவேல் வயிற்றுல படுகாயத்தோட படுத்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த ராயன் எதுவுமே பேசாத சைலண்டா இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம செல்வராகவன் வேகமா வந்து ராயன் கிட்ட துரையோட தம்பியை யாரோ பார்ல கொலை பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ சொன்ன உடனே நம்ம ராயனுக்கு பயங்கர மனப்ஷாக். ஏன்னா தன்னோட தம்பியும் அங்க இருந்தா ஒருவேளை இவன் எதனா பண்ணிருப்பானா அப்படி சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. அந்த இடத்துல நம்ம தம்பியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நான் எதுவுமே யாருமே பண்ணல, அந்த இடத்துல எல்லாருமே சண்டை போட்டுனாங்க, யார் அவனை கொலை பண்ணாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ராயன் போனுக்கு துரை போன் பண்றாரு. போன் பண்ணி உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், உடனே உன் தம்பியை கூட்டிட்டு வந்து என்கிட்ட இப்படி உன்னோட தம்பி நீ விடலனா உன்னை என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு நம்ம துரையோட ஆள் நிலைமை ராயனுடைய தம்பியை கொலை பண்றதுக்காக ரொம்ப ஆவேசமா இருக்காங்க. அதுக்கு நம்ம துரையும் அவனுக்கு தான் ஒரு நாள் டைம் கொடுத்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க நேரத்துல வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. அப்ப நம்ம துரை என்ன பண்றாருன்னா வெளியே என்ன சத்தம் கேக்குது போய் பாருங்கடா அப்படி சொல்லி அனுப்புறாரு. அங்க போனவங்க யாருமே திரும்பி வரவே இல்லை. உடனே நம்ம ஹீரோ அவங்களோட தம்பியை ரெண்டு பேருமே கூட்டிட்டு பயங்கரமா எல்லாத்தையும் அடிச்சு கொலை பண்றாரு. அது மட்டும் இல்லாத நம்ம துரைகிட்டையும் போயிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. எல்லாரையும் கொலை பண்ண தெரிஞ்ச எனக்கு உன்னையும் கொலை பண்ண தெரியும் அப்படி சொல்லும் போது நம்ம துரை என்ன பண்றாருன்னா உனக்கு நான் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன், நிறைய உதவி தான் பண்ணிருக்கேன், அதுக்காக நீ என்ன உயிரோட விடலாமே அப்படி சொல்லி கேட்கும் போது நான் உன் இடத்துல இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படி சொல்லி கேட்கும் போது கொலை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்றாரு. அத நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, நம்ம துரைய கொலை பண்ணிடுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம கொலை பண்ணது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஊரை விட்டே கொஞ்சம் தள்ளி இருக்காங்க நம்ம ஹீரோவோட குடும்பம். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம போலீஸ் கேங்குக்கும் சேது கேங்குக்கும் பயங்கரமான கன்ஃபியூஷன். ஏன்னா துரைய கொலை பண்ணது யாரு அப்படின்ட்டு போலீஸ் கேங்கோ துரைய கொலை பண்ணது சேது கேங்க் தான் அப்படி சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஆனா சேது கேங்க் என்ன பண்றாங்கன்னா நம்ம தான் துரைய கொலை பண்ண வேலையே வேற யாரை கொலை பண்ணிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு மண்டையை வச்சுட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு நம்ம ராயன் அசால்ட்டா கொலையை பண்ணிட்டு கொலையே பண்ணாத மாரி சாதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா சேதுவோட ஆளுங்க எப்படியோ நம்ம துரைய கொலை பண்ணது ராயன் தான் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் சேது ராயனை கூப்பிட்டு பேசுறாரு, நீ தானே அவனை கொலை பண்ண, எப்படிடா கொலை பண்ண அப்படி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா கேட்கிறாரு. ஏன்னா சேது கொலை பண்ண துடிச்சிட்டு இருந்த ஆள் தான் துரை, அவனை நீ கொலை பண்ணிட்ட அப்படின்றதுக்காக ஒரு சந்தோஷத்துல என்ன பண்றாரு, நீ என் கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படி சொல்றாரு. அதுக்கு நம்ம ராயனும் எனக்கு துரைய தெரியும் ஆனா அவரை நான் கொலை பண்ணல அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனா நம்ம சேது இவன் ஏதோ டபுள் கேம் ஆடுறான், அதை நம்ம விட்டு பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சேது சைலண்டா இருக்காரு. இதுக்கு முன்னாடியே துர்காவோட கல்யாணத்துக்காக அலைன்ஸ் எல்லாம் பாத்துருப்பாங்க. ஒரு மாப்பிள்ளையும் ஓகே பண்ணி நவம்பர் 2ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பத்திரிக்கைலாம் அடிச்சு அவங்க பிரச்சனையை எங்க கைய மீறி போகுது. இப்ப ராயன் நம்ம செல்வராகிட்ட வந்து இந்த பிரச்சனை இதோட முடிய போறதுல இதை எப்படியாவது முடிக்கணும் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம செல்வராகவன் என்ன சொல்றான், நீ சேதுவை போட்டுரு அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ராயனும் ஆமா அவனை போட்டாதான் இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படி சொல்றாரு. அதுக்காக நம்ம ராயன் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் சேது எங்கெங்கெல்லாம் போறாரு அவரை பத்தி இன்ச்சு பை இன்ச்சா நோட் பண்ணிட்டே வராரு. அதே நேரத்துல நம்ம துர்காவோட கல்யாண வேலையும் பார்த்துட்டு வராரு. கல்யாணத்துக்காக நகை வாங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல லோன் கேட்கிறாரு, லோன் கிடைக்கல. நிறைய இடத்துல வட்டிக்கு பணத்தை வாங்கி நகை எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ராயனோட பெரிய தம்பியோ எந்த வேலையுமே செய்யாத சும்மா வித்தியா ஊற சுத்திட்டு திருப்புன்னு சண்டையை வளர்த்துட்டு வந்து நிக்கிறாரு. அதுக்கு கோவப்பட்ட நம்ம ராயன் என்ன பண்றானா, ஒரு நாள் இந்த குடும்பத்துக்காக நீ என்ன பண்ணிருக்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. போறது அவங்க கூட சண்டை வலிக்கிறது, உன்னாலதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம முத்தி வெறும் கோவமா ஏஞ்சி வெளியே கிளம்பிடுறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம சேது துரையே போட்டவன நம்ம இதுக்கப்புறம் வச்சிட்டு இருக்க கூடாது, அவனை போட்டாதான் நம்ம இந்த இடத்துல ஒரு கேங்ஸ்டரா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த சைடு நம்ம சேதுவோட கேங்க் எல்லாமே ராயனை தேடி அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு வராங்க. நம்ம ராயன் செல்வராகவன் கிட்ட போயிட்டு அடுத்த நாள் கல்யாணம், சோ இன்னைக்கே நம்ம சேதுவை போட்டணும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம செல்வராகி ஏன் இன்னைக்கே போடணுமா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இதுனா பிரச்சனை ஆயிட போகுது அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க நம்ம ராயன் என்ன சொல்றானா, இவனை போடுறதுனாதான் பிரச்சனையே ஆகும் அப்படின்றாரு. அதுக்காக நம்ம எஸ்.ஏ. சூர்யாவை ஃபாலோ பண்ணிட்டு அவரை கொலை பண்றதுக்காக அங்க போவாரு. ஆனா அங்க போனதாக மிகப்பெரிய ஷாக்கே என்னடானா துர்கா அங்க இருப்பாங்க. அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது, இவ்வளவு நாள் நம்ம ராயன் தான் சேதுவை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படி சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம சேதுவும் இன்ச்சு பை இன்ச்சா நம்ம ராயனை ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்ப நம்ம ராயனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்துல நம்ம துர்காவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற அடியாட்கள்லாம் சமாளிச்சுட்டு துர்காவை ஒரு ஆட்டோல ஏத்தி அமைச்சிடுறாரு. அப்பதான் ராயனோட 2 தம்பிங்க அங்க வராங்க. அவங்க வந்து நம்ம ராயனை காப்பாத்துவாங்கன்னு பார்த்தாதாங்க இங்க மிகப்பெரிய ஷாக்கே, நம்ம ராயனையே குத்திடுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ராயன் ஒரு நாள் நீ எந்த வேலைக்குமே லாகில அப்படி சொல்லிட்டு முத்துவேலியும் திட்டிருப்பாரு. தம்பி இப்படிலாம் ராயன் பேசுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்த நம்ம சேது என்ன பண்றாருன்னா அவருடைய தம்பிய அவர்
ஊர் வழிக்கு கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்ததால் தான் இந்த பிளான வேற ஒரு பெரிய ஆளை நம்ம அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லாதையே அவங்கள கணத்துல இறக்கிருப்பாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம ராய் இருக்கிறத பார்த்தும் அவங்க ரெண்டு தம்பியுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம ராயனை குத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாங்க. ஆனா இந்த சைடு நம்ம ஆட்டோல ஏத்தி அமைச்ச துர்காவையும் சேது ஒரு ஆட்கள் பின்தொடர்ந்தே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா நம்ம ராயனை செல்வராகவும் துர்காவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்க அண்ணனை புழைக்க வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமா நம்ம துர்கா பேசுவாங்க. அதுக்கு அந்த டாக்டரும் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம செல்வராகவும் ஒரு உண்மையை சொல்லுவாரு நம்ம துர்கா கிட்ட. நம்ம ராயனை குத்தானதே முத்துவேலும் மாணிக்கம் தான் அப்படி சொல்லுவோனே துர்காவுக்கு பயங்கரமான ஷாக். இவனையா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் எஸ்.ஏ. சூர்யாவோட விழுந்த வலையெல்லாம் ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணனு தெரிஞ்சாவா கொத்தனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம துர்கா ரொம்பவே எமோஷனல் ஆகி அந்த இடத்துல வருத்தப்படுறாங்க. இப்ப நம்ம ராயனும் சுத்தமா கான்சியஸே இல்லாத இருக்காரு. அவரை கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது மீட்டு வரணும் அப்படின்றதுக்காக வேற ஒரு இடத்துல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. அந்த நேரத்தை கூட தன்னுடைய அண்ணனை கொலை பண்ணிட்டமேன்ற சூடு குற்ற உணர்வு கூட இல்லாம முத்துவேலும் அவருடைய தம்பியும் ஜாலியா சேது கேங்கோட சுத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம முத்துவேலும் மாணிக்கவும் தன்னுடைய அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. போயிட்டு நம்ம செல்வராக கிட்ட கேக்குறாரு, அதான் கொலை பண்ணிடுறீங்களே ஏன்னா திருப்பி வந்து கேக்குறீங்க, ஆனா ராய உங்களை கண்டிப்பா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. ஆனா எப்படியோ நம்ம செல்வராகவனை ஃபாலோ பண்ணி சேதோட ஆட்களும் நம்ம ராய இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கே நம்ம ராயனை கொலை பண்றதுக்காக வந்தவங்க நம்ம செல்வராகவும் துர்காவும் சேர்ந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி ராயனை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு நிறைய மருத்துவத்துக்கு அப்புறம் ராயன் கொஞ்சம் குணம் அடைஞ்சிட்டாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம முத்துவேலுக்கும் மாணிக்கத்துக்கும் சேதுக்கும் யாருக்குமே தெரியாது ராயன் எங்க இருக்கானு. அப்படியே கட் பண்ண போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ராயன் தான் துரைய கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பிரகாஷ் ராஜ் என்ன பண்றாருன்னா நம்ம ராயனை பார்த்து மீட் பண்ணி பேசுறாரு. துரைய கொலை பண்ணது நீங்க தான் எனக்கு தெரியும், நான் சொல்ற மாதிரி கேட்டா ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆயினா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம சேதுவோட ஆட்கள் கிட்டயும் போய் இன்ஃபர்மேஷனை கூட அப்படி சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. இந்த சைடு நம்ம ராயனும் குடமாயிட்டோன்னே நம்ம செல்வராவன் ஒரு விஷயத்தை சொல்லுவாரு. அதாவது சேதுவோட மச்சா இருக்கான் பத்தியா, அவன் வந்து நம்ம துர்காவை ரேப் பண்ணிட்டான் அப்படி சொல்லும் போது பயங்கர எமோஷனல் ஆவாரு. அப்படியே கட் பண்ண சேதுவை போயிட்டு நம்ம செல்வராவன் பார்த்து உன்னுடைய மச்சா என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா, துர்காவை ரேப் பண்ணிருக்கான், அதனால ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேட்டு அவனை நான் சொல்ற இடத்துக்கு நாளைக்கு வர சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. வரவானா நீ இவ்வளவு பேசுற, ஆனா இப்ப நீ சாக போறிய அப்படி சொல்லிட்டு நம்ம சேது சொல்ல, நான் சாக மாட்டேன் உனக்கு ஒரு போன் கால் வரும் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு போன் கால் வரும். அந்த போன் கால்ல நம்ம ராயன் சேதுவோடைய ரெண்டாவது ஒய்ஃபை கடத்திட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு போன் வரும். அதை கேட்ட நம்ம சேது என்ன பண்றது தெரியாத நம்ம செல்வராகவனை அங்கிருந்து ஆரம்பிச்சாரு. அதுக்காக ஒரு டிமாண்ட கொடுக்குறாரு நம்ம ராயன். என்னன்னா உன்னுடைய ஒய்ஃப் என்னன்னா உன் மச்சான் இங்க வரணும் அப்படி சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது மச்சான போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை எதுவுமே பண்ண வேணாம் தான் சொன்னா, உன்னை யாரும் இதெல்லாம் பண்ண சொல்லி அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது உன்னை நான் கொலை பண்ண மாட்டேன் அவன் கொலை பண்ணுவான் பாரு அப்படி சொல்லி அவனை அங்கிருந்து அமுச்சு விட்டுறாரு. ராயனோட ஆட்களும் சேதுவோட மச்சான தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே நம்ம துர்கா அவனை பயங்கர கொடூரமா கொலை பண்றாங்க. இந்த சைடு பார்த்தா போலீஸ் ஆபீசரை இவனுங்களை காம்ப்ரமைஷன் பண்ணி விடணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான பண்ணிட்டு வராரு. இப்ப ரெண்டு டீமுமே கூட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ராயன் தனியா சிங்கிளா அங்க வராரு. அப்ப காம்ப்ரமைஷன் ஆயிலாம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே சேதுவோட கேங்கல் தான் இருக்காங்க, ராயனோட ரெண்டு தம்பிகளும். அந்த இடத்துல நம்ம மாணிக்கவேல் மட்டும் என்ன பண்றாருன்னா நான் பண்ணதெல்லாம் தப்புனா அப்படி சொல்லிட்டு அவருடைய கால்ல வந்து மன்னிப்பு கேட்டுறாரு. இப்ப ரெண்டு கேங்குமே காம்ப்ரமைஷன் ஆயிட்டாங்க. நம்ம போலீஸ் ஆபீசருக்கு எந்த ஒரு வேலையில அடுத்த நாள் அந்த ஊர்ல ஒரு திருவிழா. அந்த திருவிழால என்ன பண்றாங்கன்னா நம்ம ராயனையும் அவனுடைய தங்கச்சியும் கொலை பண்றதுக்காக ஒரு பிளான பண்ணிட்டு வராங்க. ஆனா நம்ம ராயன் அடிபட்டு நொந்து நூலாயி இதுக்கப்புறம் அவரு சாதாரணமா இருப்பாரா, அவருடைய வேலையை ஆரம்பிச்சிடாருன்னு சொல்ல முடியும். அந்த திருவிழா முடிஞ்ச உடனே நம்ம ராயன் பயங்கர ஆவேசமா எல்லாருமே கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாத இந்த சைடு பார்த்தா நம்ம துர்கா சின்ன அண்ணனை பார்த்து அண்ணனை ஏன் நான் குத்தன அப்படி சொல்லி கேக்குறாங்க. வாயடிச்சு நின்னு போன மாணிக்கவேல் பதில் சொல்ல திகைச்சிருக்கும் போது நம்ம துர்கா என்ன பண்ணானா தத்தியால நம்ம மாணிக்கத்தை கொலை பண்ணிடுறாங்க. உடனே அங்க கீழே எல்லாருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம துர்காவை ஒரு ஆட்டோல ஏத்தி இந்த இடத்துல இருந்து நீ தனியா போயிடு அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இந்த சைடு பார்த்தா மாணிக்கவேல் இறந்தது நினைச்சு முத்துவேல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம சேது இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏத்துறாரு. உங்க அண்ணனை இப்ப கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இப்ப சேதுவும் முத்துவேலும் சேர்ந்துட்டு நம்ம ராயனை அட்டாக் பண்ண வராங்க. இவங்க ரெண்டு பேருமே சமாளிச்சு நம்ம ராயன் என்ன பண்றான்னா சேதுவை கொலை பண்ணி அந்த இடத்துல முத்துவேல் முன்னாடி எரிச்சிடுறாரு. அடுத்து நீதான் தான் என்ற முறையில நம்ம முத்துவேலை அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம போலீஸ் ஆபீசர் ராயனுக்கு கால் பண்ணி நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீ கச்சிதமா கொலை பண்ணி முடிச்சிட்ட, உன் மேல எந்த கேஸும் இல்லாம பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாத உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு உன் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் ஆகுது. அதாவது நம்ம பிரகாஷ் ராஜ் தான் பிளான் பண்ணி காம்ப்ரமைஷன் பேர்ல எல்லாருமே ஒண்ணு சேர்க்க வச்சு நம்ம ராயன் மூலமா நம்ம சேதுவை கொலை பண்ண வச்சிருப்பாரு. பிரகாஷ் ராஜ் சொன்னதால தான் நம்ம ராயன் சேதுவை கொலை பண்ணோம்.
ஏன்னா நம்ம ராய மேல எந்த ஒரு கேஸும் இருக்காது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம பிரகாஷ் ராஜ் முன்கூட்டியே சொல்லிருப்பாரு. அதனாலதான் இதெல்லாமே நடந்துச்சு. சோ இப்ப பிரகாஷ் ராஜே போன் பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்துல அவர் கையில கன்னு வச்சிட்டு இருக்காரு. கான்ஸ்டபிள் ஒருத்தர் கேக்குறாரு, ஏன் ராயனை வர சொல்றாங்க ஆனா கன்னு வச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒருத்தனை உயிரோட விட்டா நமக்கே ஆபத்து அப்படி சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம பிரகாஷ் ராஜ் நம்ம ராயனே கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ராயன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தெளிவான ஆளு. அவன் கொடுக்குற எச்ச பணத்துக்காக நம்ம அங்க போயிருந்தா நம்ம வாழ்க்கையை இழந்திருப்போம் அப்படின்றதுக்காக நம்ம ராய் அந்த பணமும் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஊன் காலையும் கட் பண்ணிடுவாரு. சின்ன வயசுல தன்னுடைய தங்கச்சியும் தம்பியும் கூட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து பிழைக்க தெரிஞ்ச அவருக்கு இவ்வளவு வளர்ந்துட்டாரு, இவ்வளவு பிரச்சனை எல்லாம் பாத்துட்டாரு, இவ்வளவு துரோகத்தையும் பாத்துட்டாரு. இதுக்கப்புறம் தன்னுடைய தங்கச்சிய சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல எப்படி ஒரு லாரியில் ஏறி போனாரோ அதே போல ஒரு லாரி ஏறி இந்த ஊரை விட்டே போயிடுறாரு. தன் உசுரா நினைக்கிற தங்கச்சிக்காக எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றதாங்க இந்த படத்தோடைய கதையை. ஆசையா தூக்கி வளர்த்த தம்பிங்களே தமக்கு துரோகம் பண்ணும்போது இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னா இந்த படத்துல சொல்ல வர கான்செப்ட். இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.